This video sponsored by SPO Digital Marketing. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரோ வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். மாதம் ஒரு 10,000லேருந்து 15,000 வரையும் நான் சம்பாதிக்கிறது நான் எப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லித்தரேன். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல இன்கம் எடுக்க வைக்கிறேன். வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு 20K வரையும் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா 6th தேர்டு லெசன் ஃபஸ்ட்டு டைமில் தேர்டு லெசன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 2 லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேணும்னா போய் வீடியோ செக் பண்ணி வீடியோ பாருங்கள். ஒரு தன்மையான துகள்களால் மட்டும் ஆனது ஒரு துய்ய பொருள். தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் இருக்கும் என்பது துய்ய பொருள். சிறிய தோட்களான ஒரே வகையான அணுக்களால் ஆனது தனிமம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கையே மூலக்கூறுகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்தால் அது சேர்மம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டது கலவை. இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட், இதை நல்லா படிச்சுக்கோங்க. பருப்பொருட்கள் 2 வகைப்படும். துய்ய பொருள், கலவை. துய்ய பொருள் 2 வகைப்படும், கலவை 2 வகைப்படும். துய்ய பொருட்கள் தனிமங்கள், சேர்மங்கள் தான் துய்ய பொருட்கள். கலவைகள் ஒரு படித்தான கலவை, பல படித்தான கலவை. கலவைகள் 2 வகைப்படும். பாக்ஸ் கொஸ்டினில் அந்த எடுத்துக்காட்டு நம்ம இம்பார்ட்டன்ட், இதை நல்லா படிச்சுக்கோங்க. கலவைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகட்களை கொண்ட தூய்மையற்ற பொருள் கலவை. கலவையின் பகுதி பொருள் எந்த விகிதத்திலும் கலந்திருக்கும். எடுத்துக்காட்டு காஃபி மற்றும் ஐஸ்கிரீம் கலவைக்கு எடுத்துக்காட்டு. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்தால். எடுத்துக்காட்டு 22 கேரட் தங்கத்தின் உள்ள தங்கம் மற்றும் தாமிரம் அல்லது தங்கம் மற்றும் காட்மின் கலவை. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்தால். நீர், கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு மற்றும் நிறமூட்டி. பிரித்தெடுத்தல் ஒரு கலவையில் இருந்து அவற்றின் பல பகுதி பொருட்களை தனித்தனியே பிரித்து முறையே பிரித்தெடுத்தல். சலவைகளில் உள்ள மாசுக்களை தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களையும் நீக்குவதற்கு அரிசியில் உள்ள கற்களை நீக்குதல். இதுக்கு ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? பயனளிக்குன்னு வந்தாலே பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோலியம் பெறுதல், இல்லை பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோலியம் தயாரித்தல், ஓகேவா? மிகுந்த துய்ய பொருள்னு வந்தாலே தங்க சுரங்கத்திலிருந்து தங்கம் பெறுதல். நம்ம நார்மலாக தங்க சுரங்கத்திலிருந்து தங்கத்தை எடுத்தல். சலித்தல் வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரிக்கெடுக்கும் முறையே சலித்தல். சலித்தலுக்கு எடுத்துக்காட்டு 3 வகைப்படும். மாவிலிருந்து தவிடை நீக்குதல், மணலிலிருந்து தவிடை நீக்குதல். கட்டுமான பணிகளின் மணலிலிருந்து சரளை கற்களை நீக்குவதற்கு கம்பியான சல்லடை பயன்படுத்தப்படுகிறது.